ஹலோ, வணக்கங்க. இன்னைக்கு ஈவினிங் ஆதி, நான் எல்லாருமே தோட்டம் போயிருந்தோம். தோட்டம் போயிட்டு அது பால் கறக்கிற டைம் ஆனவுனே, நாங்க மாட்டுக்கு தண்ணியெல்லாம் காட்டிட்டு, ஸோ இந்த பால் கறந்துட்டு தீனியெல்லாம் போட்டு வந்தாச்சு. ஸோ நான் போறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தேன், இன்னைக்கு ஃப்ரிட்ஜில கேக் இருக்கும் வந்து சாப்பிட்ணுன்னு. ஆனா ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரே ஷாக்கு. அங்க கேக் பாக்ஸ் இருந்துச்சுங்க. ஆனா கேக் இல்ல. ஸோ ஒரு பொட்டு க்ரீம் கூட அந்த கேக் இல்ல. ஏதோ ஒரு திருட்டு பூனை எல்லாத்தையும் காலி பண்ணியிருக்குது. ஆனாலும் எனக்கு ஸ்வீட் சாப்பிட்ற ஆசை கொஞ்சம் கூட குறையல. ஸோ ஏதாச்சும் ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு பிளான் வச்சுருந்தேன். ஸோ உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப பால் மட்டும் தான் இருந்துச்சு. சரி, ஓகே, பால்கோவா பண்ணிடலாம். இது ஆக்சுவலா எங்க அத்தையோட ஸ்பெஷல். எங்க அத்தை தான் அடிக்கடி பால்கோவா செய்வாங்க. ஸோ பால்கோவா பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு 1/4 லிட்டர் பால். ஸோ 1/4 லிட்டர் பால் ஊத்தி ஒரு 5 மினிட்ஸ் விட்டீங்கன்னா வந்து நல்லா பொங்கறக்கு ஆரம்பிக்கும். ஸோ பொங்குறத வந்து கலக்கி விட்டுட்டே இருங்க. கலக்கி விட்டுட்டோனே அதோட கன்சிஸ்டன்சி நீங்களே பார்க்கலாம். மாறிட்டே இருக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும். ஸோ சைட்லலாம் ஆடை கட்டிட்டே இருக்கும். அந்த ஆடையெல்லாம் எடுத்து எடுத்து உள்ளேயே போட்டு விட்டுருங்க. ஸோ ஒரு கன்சிஸ்டன்சிக்கு மேல கீழ அடி பிடிக்கிற மாரி ஆகும். நெறையா வந்து நுர நுரையா நெறையா வரது போயி, ஸோ கொஞ்சம் திக்காகும் பால். அந்த டைம்ல 1/4 லிட்டர் பாலுக்கு நான் 1/4 டம்ளர் சர்க்கரை யூஸ் பண்ணியிருந்தேன். அத ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த டைம்ல நல்லா அடி பிடிக்கும். ஸோ ஸ்டவ்வ ரொம்ப சிம்ல வச்சுட்டு நல்லா கலக்குங்க. ஒன்ஸ் வந்து கெட்டியாயிருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே டக்குனு ஆஃப் பண்ணிருங்க. இல்ல லைட்டா தீஞ்ச மாரி ஆயிரும். இப்போ சூப்பரான பால்கோவா ரெடி. எப்பப்பலாம் இன்ஸ்டன்ட்டா கிரேவிங்ஸ் வரும் ஸ்வீட்டு, அப்பலாம் இத ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். தேங்க் யூ. பாய்.